தங்கவயலில் இதுவரைக்கும் மாண்புமிகு எம்எல்ஏ அவர்களுக்கு அந்த மாதிரி வரவேற்பை கொடுத்ததில்லை. இனிமேல கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வள்ளல் முனுசாமியும் இந்த வார்டுடைய மக்களும் மேடம் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து அந்த திறப்பு விழாவை நடத்தி கொடுக்கும்படி நான் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. வார்டினுடைய லைட்டு திறப்பு விழா நடக்கின்றது. அதுக்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சசிதர் அவர்கள் வருகை தர உள்ளார். அவருக்கு ஓரண்ட் லைன் பகுதியினுடைய மக்களின் சார்பாக தங்கவயலிலே எதிர்பாராத ஒரு வரவேற்பு அளிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. சார், பப்ளிக்ங்கிறது ஒரு கோரிக்கை இருக்குது. சொல்லுங்க. பிஜேபியை விட்டு காங்கிரஸ்க்கு எப்போ வந்து சேர்ந்தீங்க? நாளைக்கு தான் பிறக்க போறேன். நாளைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. நான் பிறந்த 2வது நாளே பெரியவன் ஆயிடுவேன். அப்போ உங்களுக்கெல்லாம் நான் வந்து ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறேன். தயவு செஞ்சு பண்ணிக்கிறேன். ಎಲ್ಲ ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರೇ, ಎಲ್ಲರಿಗೂ ಈ ಶುಭ ದಿನದಲ್ಲಿ ನಮಸ್ಕಾರಗಳು. ನಾಳೆ ದಿವಸ ನಿಮ್ಮ ಮಣ್ಣಿನ ಮಗ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ವಿಶ್ವಾಸ ಕೊಂಡಿರುವ ವಲ್ಲಲ್ ಮುನ್ಸ್ವಾಮಿಗೆ 65ನೇ ಹುಟ್ಟುಹಬ್ಬ ದಿವಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಸಾರ್ವಜನಿಕರು, ನಮ್ಮ ಅಭಿಮಾನಿಗಳು, ತಾಯಂದಿರು, ತಮ್ಮಂದಿರು, ದೊಡ್ಡವರು ಎಲ್ಲರೂ ಮಾಡಿ ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಮನೆ ಹತ್ರ ಬಂದು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿನ ನಮ್ಮ ಮೇಲೆ ತೋರಿಸಿ ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೋರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಕೈನಲ್ಲಿ, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಸ್ಥರಾಗಿ ನಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೋ ಅದನ್ನೇ ನಿಮಗೆ ಉಪಚಾರ ಮಾಡೋಕ್ಕೆ ರೆಡಿ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅದನ್ನೇ ನೀವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಸ್ವೀಕರಿಸಿ ಊಟವನ್ನು ಮಾಡಿ ನಮಗೆ ಇದು ஆசீர்வாத ಮಾಡಬೇಕಂತ ನಿಮಗೆ கோர்த்தா இದ್ದೀನಿ. அன்பார்ந்த பெருமைக்குரிய கோலார் தங்கவினுடைய பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, மாணவியர்களே, அரசியலுடைய பிரதிநிதிகளே, மாಧ್ಯಮ ಮಿತ್ರರೇ, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாளை தினம் உங்கள் வள்ளல், உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மண்ணின் மைந்தன் வள்ளல் முன்சாமியின் 65வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த விழாவில் எங்கள் குடும்பத்தின் சார்பில் செய்திருக்கிற இந்த இது ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே, பிறந்தநாள் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டில். நீங்கள்லாம் வந்து உங்கள் பிள்ளைன்னு சொல்லிட்டு என் மேல் அன்பு கொண்டவங்க அனைவரும் வந்து எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு மெயின். என்றென்றைக்கும் இந்த தங்கவயலுக்காக எந்த நன்மையும், எந்த தியாகத்தையும், எந்த கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக உழைப்பு கொடுக்க உங்கள் வீட்டு பிள்ளை, மண்ணின் மைந்தன் வள்ளல் முனிசாமியை நீங்கள் ஆசீர்வாதம் செய்து என்னை வாழ வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி இந்த கேஜிஎஃப்ல இவ்வளோ ஆடம்பரம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கூட எழலாம். ஆனால் இந்த ஆடம்பரம் என்னை சார்ந்தது அல்ல. என் சமுதாயத்துக்கும் கேஜிஎஃப் உடைய ஜனத்துக்கும் சேர்ந்தது தான் இந்த வள்ளல் முனுசாமி இவ்வளோ கிராண்டாக பண்ணி இது வந்து அனைவருக்கும் தெரிவித்து என்னை ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படின்ற ஒரே குறிக்கோளுக்காக தான் நான் வந்து இந்த இவ்வளோ விளம்பரமும் இவ்வளோ அழகாகவும்
என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிய அவசியம் வந்திருக்குது. அதனால் தயவு செஞ்சு என்னுடைய அஜப்பள்ளி ஃபார்ம் ஹவுஸில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டில் எங்களால் முடிஞ்ச உணவை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். அதை உண்டு மகிழ்ந்து உங்கள் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வேண்டும் தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து என்னால் பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை, அதுக்கு சமயமும் இல்லாததுனால இந்த டிவி வாயிலாக உங்கள் வீட்டு வாசப்படிக்கு வந்து உங்களை அழைக்கின்றதாக தெரிந்து கொண்டு எனக்கு என் மேலே எந்த கோபம் இல்லாத, எனக்கு எந்த சால்வையோ மாலையோ வேற எந்த கிஃப்டோ தயவு செஞ்சு யாரோ எனக்கு கொடுக்க வேண்டாம். நீங்கள் இத்தனை நாள் கொடுத்த கிஃப்ட்டு போதும், நீங்கள் இத்தனை நாள் கொடுத்த ஆசீர்வாதம் தொடரணும். அதுக்காக எந்த ஒரு கிஃப்டும் இல்லாமல் வேற நீங்கள் சிரமப்படாமல் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நாளை மாலை சுமார் 6 மணிக்கு 5th வார்டு ஓரியண்டல் லைனில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவை நான் ஏற்படுத்தியிருக்கேன். அந்த விழாவில் என்னுடைய தாய்மார்களுக்கு ஒரு புடவை வழங்கும் விழா, நோட்புக் வழங்கும் விழா, அந்த மாதிரி ஒரு நல்லுதவிகளை நல்லா செய்யணுன்ற ஒரு விழாவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது நேரத்தில் அதனுடைய வார்டனுடைய லைட்டு திறப்பு விழா நடக்கின்றது. அதுக்கு மாண்புமிக சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சசிதர் அவர்கள் வருகை தர உள்ளார். அவருக்கு ஓரண்டல் லைன் பகுதியினுடைய மக்களின் சார்பாக தங்கவயலிலே எதிர்பாராத ஒரு வரவேற்பு அளிக்கிறதை நீங்கள் பார்க்க போறீங்க. அதே நேரத்தில் அந்த வார்டனுடைய டெவலப்மெண்ட் என்னென்ன இருக்கு அந்த கோரிக்கையெல்லாம் வந்து அந்த அம்மா கிட்ட நான் சொல்ல போகிறேன். மேடம் அவங்க வந்து அதுக்கு வந்து என்ன ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறாங்கன்னு நாளைக்கு தெரியும். கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் மீண்டும் சொல்கிறேன், இதே அழைப்பாக ஏற்று உங்கள் வீட்டு பிள்ளை, மண்ணின் மைந்தன், ஏழை விட்டு மாடி விட்டு ஏழை, நான் உங்களில் ஒருவன் மாடி விட்டு ஏழை என்றே உழைப்பாளி, உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் இன்னும் கடவுள் எனக்கு உழைக்கக்கூடிய சக்தி கொடுப்பான். நான் உழைச்சி மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்மை செய்யணுன்றதை தான் நான் உழைக்கிறேன். கண்டி நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இன்னைக்கு கூட என் மக்கள் கோலார் தங்கவயல் அனைவரும் கண்ணுக்கு ஒலியும் ஒரு சித்திரமோ அவங்க மனசில் வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தணுன்றதுக்கோசரம் தான் நான் ராத்திரி போக்கில் கஷ்டப்பட்டு தங்கவயலை வந்து இவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கிறேன். தங்கவயலை மாத்திரம் இல்லை, தங்கவயலில் இருக்கிற தலைவர்களுடைய சிலைகளுக்கும் நம்ம தேச பிதா காந்தி, மகாத்மா காந்தி ஆகட்டும், பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆகட்டும், மாண்புமிகு தங்கவயல் சிங்கம் சிஎம் ஆறுமுக அவர்கள் ஆகட்டும், பெருமைக்குரிய தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஆகட்டும், மதிப்புக்குரிய தலைவர் இந்திரா காந்தி ஆகட்டும், கனகதாசர் ஆகட்டும், அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் ஆகட்டும், அவங்களோட பெரியவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு அலங்காரம்லாம் பண்ணி அவங்க ஆசீர்வாதமும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த கேஜேபி இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். தயவு செஞ்சு இன்னொரு முறை மீண்டும் உங்களை அன்போடு என்னை ஆசீர்வாதிக்க வாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு 4 மணி வரைக்கும் என் வீட்டுக்கிட்டையும் 5:30 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் ஓரியண்டல் லைன்லேயும் விழா இருக்குது. இந்த விழாவை நல்லா சிறப்பித்து நல்ல மாதிரி இருக்கணும். என் தங்கவயல் மக்கள் நீடோடி வாழணும், தங்கவயல் நல்லா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், தங்கவயல் இன்னும் சிறப்பாக அபிவிருத்திகள்லாம் பண்ணணும், இண்டஸ்ட்ரி எல்லாம் வேணும், இது சீக்கிரமாக ஆகணும், தங்கவயல் உள்ளூருக்காரர்கள்லாம் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு என் பிறந்தநாளை முன்னிட்டு கடவுள்கிட்ட நானும் வேண்டி எல்லாம் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் கூட இன்னும் பெரிய பெரிய சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் இந்த சமுதாயத்தில் நீங்களும் உயரணுன்னு உங்களே வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார்.